காய்ஸ், என்னதான் நீங்கள் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி மவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஆப்பிள் மேஜிக் மவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வராது. இந்த மவுஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் மேக்கில் வந்து கனெக்ட் பண்ணி. ஓகே, மேக்கில் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. இது வந்துட்டு ஸ்டீல் சீரிஸ் மவுஸ். ஓகே, ஸ்டீல் சீரிஸ் ப்ரைம் ஒயர்லெஸ். ஓகே, இதுக்கு ஒரு டோங்கல் இருக்குது, யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ ஃப்ரீஸ் ஆகுது. ஆனால் மேஜிக் மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மேஜிக் மவுஸ் ஏன் நான் வாங்கலைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து சார்ஜிங் பிரச்சனைனால மட்டும்தான். நீங்கள் மேஜிக் மவுஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் சார்ஜ் வந்து இந்த இடத்துல சார்ஜ் போடணும். ஸோ சார்ஜ் போடும்போது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்னொன்று இது இருக்குல்ல, நான் ஒயரில் கனெக்ட் பண்ணேன்னா அப்படி தான் வேலை செய்யுது, ஊருப்பட்ட பிரச்சனை இல்லை. when goes to ஒயர்லெஸ்ஸாக ஊருப்பட்ட பிரச்சனை. பட் இந்த கீபோர்ட் பாருங்கள், இது வரைக்கும் இந்த கீபோர்ட் நான் யூஸ் பண்ணுறேன் ஆப்பிள் கீபோர்டு, ஊருப்பட்ட பிரச்சனை வந்ததே இல்லை. அப்போ பார்த்துக்கோங்க ஆப்பிளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது, தேர்ட் பார்ட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேஜிக் மவுஸா இல்லை தேர்ட் பார்ட்டி மவுஸா? கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.